ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் Praneeth மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் எசென்சியல் பற்றி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்குது அப்படின்னா என்னென்ன பொருட்கள் நீங்கள் கட்டாயம் வாங்கி வச்சுக்கணும், ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டரில் என்னென்னலாம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ட் 1 வீடியோ இது. இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை வச்சு தெரப்பி கொடுக்குறீங்கன்னா அந்த பொருளை மட்டும் எடுத்து கொண்டு போய் குழந்தைக்கிட்ட காமிச்சு தெரப்பி கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பாக்ஸுக்குள்ளே போட்டு அப்புறம் அடுத்த பொருளை எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டக் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நார்மலாக எல்லா குழந்தைங்களும் இதை வச்சு விளையாடுவாங்க. சாதாரணமாக திருவிழா கடைகள்லேயே கிடைக்கும். இது எல்லா தெரப்பி சென்டர்லேயும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டில் ஆட்டிசம் குழந்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் குழந்தை எப்பயுமே லைன் அப் தான் பண்ணுவாங்க. எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களும் அந்த குழந்தைங்கள ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறதுக்கு இந்த டாய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் கலர் சொல்லி கொடுக்கலாம். இதை எடுத்து உங்கள் கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைய உங்கள் கண்ணை பார்க்க வைக்கலாம். கண்ணை பார்த்துட்டு நீங்கள் அந்த பொருளை உங்கள் கையில் கொடுக்கலாம். உங்கள் குழந்தையோட கையில் கொடுக்கலாம். அப்புறம் அடுத்த ரிங்கை தூக்கி உங்கள் கண்ணுக்கிட்ட வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டாக ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது தான் யூஸ் பண்ணேங்க. செகண்டு பிளாக்ஸு. இந்த பிளாக்ஸ் வந்து குழந்தையோட க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எல்லா தெரப்பி சென்டர்லேயும் பெரிய பெரிய பிளாக்ஸாக நிறையா ஒரு பெரிய பாக்ஸே வச்சுருப்பாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு லைன் அப் பண்ண குழந்தைக்கு சொல்லி தருவாங்க. எல்லா ஆட்டிசம் குழந்தையுமே லைன் அப் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறதுக்கு குழந்தைக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இதை வச்சு கலர் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம். இது ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறத அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம். இதையும் நீங்கள் கண்ணுக்கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு இதோட கலர் சொல்லு, இதை பாரு அப்படின்னு சொல்லி உங்களோட ஐ கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்கள் குழந்தையோட ஐ கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். நான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த பிளாக்ஸு, இந்த டக் ரிங்கு இதெல்லாம் வச்சு தான் குழந்தையோட ஐ கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்ணேன். அதே மாதிரி இந்த பிளாக்ஸு குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மைலி பந்து. இந்த ஸ்மைலி பந்து என்னென்னா ஹேண்ட் ஸ்டிம்மிங் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க நிறைய ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறாங்க. ஆட்டிசம் குழந்தைங்கன்னா நிறைய ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டிம்மிங் பண்ணுவாங்க. ஸ்டிம்மிங்லாம் உங்கள் குழந்தை அதிகமாக பண்ணுறாங்க கையில் அப்படின்னா நீங்கள் இதை வந்து உங்கள் குழந்தையோட கையில் கொடுத்துடலாம். அதை வச்சு குழந்தை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது ஸ்டார்டிங்கில் பண்ணாது. ஆனால் போக போக வந்து குழந்தை கற்றுக்கும். அப்புறம் அதை கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹேண்ட் ஸ்டிம்மிங் வந்து குறையும். இந்த ஹேண்ட் ஸ்டிம்மிங் குறையிறதுக்கு மெஜாரிட்டி பால் ப்ளே தான் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பபிள்ஸு. இந்த பபிள்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குழந்தையோட கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் குழந்தையோட ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்டிம்மிங் குறைக்கிறதுக்கும் இந்த பபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பபிள் வந்து ஊதி காட்டணும். இந்த சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பியில் இது வந்து ஒரு சென்சரி இன்டிகிரேஷன் ப்ளே. பபிள்ஸ் வந்து குழந்தைய ஊதுனாலும் சரி, ஆட்டிசம் குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பபிள்லாம் ஊத மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பபிள் ஊதி அந்த குழந்தைய வந்து பிடிக்க சொல்லணும். அதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா வில்பர்கர்ஸ் ப்ரஷிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாதாரண ப்ரஷ்ஷு தான். இது வந்து அமேசானில் கிடைக்கிது. நீங்கள் வில்பர்கர்ஸ் ப்ரெஸ்ஸிங் ப்ரோட்டோக்கால், சென்சரி ப்ரஷ்ஷு, ஆட்டிசம் ப்ரஷ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே இது கிடைக்கும். ஸோ இது வாங்கி உங்கள் குழந்தையோட கை, கால், முதுகு இங்கெல்லாம் வந்து நீங்கள் தேய்க்கணும். சும்மா லேசாக ஒரு லைன் மட்டும் தேய்ச்சா போதும். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் லாங் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது எப்படி என் குழந்தைக்கு நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறேன், இதை எப்படி என் குழந்தையோட மேலே தேய்க்கிறேன், இதனுடைய யூஸஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேங்க. அடுத்தது இதுதான் ஆட்டிசம் டாய் இல்லைனா சென்சரி டாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இதே ஷேப்பில் வாங்கணும்னு இல்லை, எந்த ஷேப்பில் உங்கள் குழந்தைக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கலாம். இது வந்து உங்கள் குழந்தையோட ஹேண்ட் ஸ்டிம்மிங் குறைக்கிறதுக்கும் சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை ஒரே இடத்துல கொண்டு வர்றதுக்கும் யூஸ் ஆகுதுங்க. இது வந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டாய்னே சொல்லலாம். இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தை ரொம்ப நேரம் ஒரே இடத்துல அவங்களே அறியாமல் உட்காந்துருப்பாங்க. அந்த ரவுண்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்த ரவுண்ட்லேயே இருக்கும்.
அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த அந்த ரவுண்டை ப்ரெஸ் பண்ணுறதுலையே இருக்கும். சிட்டிங் டாலரன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இதில் மூலமாக நீங்கள் கலர்ஸு கூட சொல்லி இந்த கலர் அமுக்கு இந்த கலர் அமுக்குன்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லி அமுக்க வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சென்சரி டாய். இது வந்து ஒரு சென்சரி இன்டிகிரேஷன் ப்ளே. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். எல்லா ஆட்டிசம் குழந்தைக்கும் கொடுக்கலாம். அடுத்தது ஹெட்ஃபோனு. இது வந்து பழைய ஹெட்ஃபோனை நாங்கள் யூஸ் பண்ணி இப்போ உடஞ்சிருச்சு. நீங்கள் இந்த குழந்தைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த ஹெட்ஃபோன் வந்து போட்டு விட்டுட்டு இந்த ஹெட்ஃபோனை எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லுவேன். இது மூலயமா உங்களோட தலையை வந்து அண்ணாந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் பிரணீத்துக்கு யூஸ் பண்ணேன். நம்மளோட கண்ணை பார்க்க மாட்டாங்க, எப்பயும் கீழே குனிஞ்ச மாதிரியே இருப்பாங்க, அண்ணாந்து பார்க்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் தலையில் தொப்பி, கண்ணாடி, ஹெட்ஃபோன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட தலையை அண்ணாந்து என்னமோ டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி அடுக்கிற டாய்ஸு. இந்த மாதிரி ஷேப்ஸு நீங்கள் வாங்கலாம், இல்லைன்னா 1 2 3 வாங்கலாம், இல்லைன்னா 1 2 3 ஷேப்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிசிடி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களோட ஆட்டிசம் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கலாம். என்ன மாதிரி டாய் வாங்கினாலும் அவங்க யோசித்து அதை செட் பண்ணுற மாதிரியான டாய்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட சிட்டிங் டாலரன்ஸு, ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு செட் பண்ணுற மாதிரி டாய்ஸ் தான் வந்து எல்லா தெரப்பி சென்டர்லேயும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஷேப்ஸு. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எது வாங்கினாலும் இந்த மாதிரி மரக்கட்டையில் வாங்கிக்கோங்க. ஷேப்ஸு ஏபிசிடி 1 2 3 என்ன வாங்கினாலும் சாதாரணமாக சின்னதாக வாங்காமல் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா ஆட்டிசம் குழந்தைங்க வாயில் போட்டு முழுங்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சைஸும் பெருசாக வாங்கிக்கோங்க. மரக்கட்டையில் வாங்கிக்கோங்க, அதுதான் ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா நமக்கு ஆட்டிசம் க்யூர் ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷமாவது ஆயிரும். 5 வருஷம் வரைக்கும் நம்ம இதை வச்சு குழந்தைக்கு தெரப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மரக்கட்டையில் கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் வாங்கிக்கிறது பெட்டர். இது நான் அமேசானில் இருந்து தான் வாங்கினேன். இது இப்போ பிரணீத் நல்லா அடுக்குவான். இதை வந்து நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு ஒன்றா கொடுக்கும்போது குழந்தையோட ஐ கான்டாக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஷேப்ஸ் வந்து கற்றுக்குவாங்க, கலர் வந்து கற்றுக்குவாங்க. குழந்தையோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அடுக்கிறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை ஃபுல்லாக செட் பண்ணும்போது உங்கள் குழந்தையோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏபிசிடி எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஏபிசிடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஆட்டிசம் ரிலேட்டடான வீடியோஸு, பேபி கேர், மாம் கேர், வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ வந்து நான் அடுத்தது போடுறேன். இன்னும் நிறைய ஆட்டிசம் டாய்ஸ் பார்க்கலாம்.